மகா, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா விஷயம் கைமீறி போயிடும். நம்ம கோகிலாவை கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தோணல. நாம வேண்டான்னு ஏதாவது சொன்னோம்னா அவளோட லைஃப நாம தான் கெடுத்துட்டோம்னு சொல்லிடுவா. அரவிந்த் கூப்பிட்டான்னு சொல்லி அவன் பின்னாடி போனாலும் போயிடுவா. நம்ம மரியாதை நாம காப்பாத்திக்கணும்னா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதா நல்லது. ஆமாண்டி, எனக்கும் அதான் சரின்னு படுது. கல்யாணத்தை பண்ணி வச்சு நாமளே அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறதா நமக்கு நல்லது. மா சரிம்மா, அவங்க சொல்றாங்கன்னு ஒத்துக்கிட்டா கல்யாண செலவுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஏது பணம்? அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு சரின்னு சொல்லுவோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இதுதான் விதினா வேற என்ன பண்ண முடியும்? மா நீயே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரிடி, வாங்கம்மா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால எங்களுக்கும் மறுப்பு சொல்ல தோணல. நீங்க சொன்னபடியே வர வெள்ளிக்கிழமை கோயிலே கல்யாணம் வச்சுக்கலாம். கர்ணா, கல்யாணம் முடியாம கை நினைக்கிறது என்ன பழக்கம்? சரிதான். ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு என் பேராண்டி அப்பவே ஒரு வேண்டுதல் வச்சிருந்தானா. இங்க வரதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் 301 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு நாங்களும் அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் வந்து விருந்தே சாப்பிடுறோம். இப்ப நீங்க கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை பாருங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். மருமக பொண்ணே, அப்ப நாங்க வரோம்மா. போயிட்டு வரோம்.